கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2.25 கோடி ரேஷன் அட்டை இருக்கு தமிழ்நாட்டுல. இது வரைக்கும் 1.25 கோடி பேருக்கு தான் இந்த திட்டத்துல இணைஞ்சிருக்காங்க. சோ இன்னும் 1 கோடி பேர் பாக்கி இருக்காங்க. சில பேர் அப்ளை பண்ணி கிடைக்காம இருக்காங்க, சில பேர் அப்ளையே பண்ணாதவங்களும் இருக்காங்க. நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 2025 பிப்ரவரியில தாக்கல் பண்ண பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க. நிதிலாம் ஒதுக்குனாங்க. அது மட்டும் இல்லாம ஜூன் 4ஆம் தேதி மகளிர் உரிமை தொகைக்கான முகாம்கள் 9,000 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும் அப்படின்ட்டு அரசு அறிவித்தது. இதை அறிவிச்சு 1 மாசம் 1.5 மாசம் இருக்கும். கலைஞரோட பிறந்த நாள் ஜூன் 3 வந்தது, அதை அவங்க கொண்டாடினாங்க. ஆனா அடுத்த நாள் ஜூன் 4ல இருந்து ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க. ஆனா அந்த அன்னைக்கு வாயை திறக்கல, அரசு செய்தி குறிப்பும் வெளியிடல, அமைச்சர்களும் இதை பத்தி பேசவே இல்லை. அப்படியே வாய் மூடி இருந்துட்டாங்க. அரசு மறக்கலாம், ஆனா மக்கள் மறப்பாங்களா? கரெக்டா ஜூன் 4 அன்னைக்கு பல இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்கவும் கோட்டாட்சியர் அலுவலகத்திலையும் வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் நேர்ல போயிட்டு கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியல, அதிகாரிகளுக்கே தெரியல. அதிகாரிகள்லாம் மக்களை அலக்கழிச்சிருக்காங்க. நீங்க நேரா விஓ ஆபீஸ் போங்க, நீங்க கலெக்டர் ஆபீஸ் போங்க, நீங்க இ-சேவை மையம் போங்க அப்படி இப்படின்னு அலக்கழிச்சிருக்காங்க. இதனால மக்களும் கடுமையான ஒரு கோபத்துல இருக்காங்க. இது பத்தி செய்தி வெளிவந்தும் கூட இன்ன வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல அந்த துறை அமைச்சர் கீதா ஜீவனோ இது பத்தி வாயே திறக்கல. இதை செயல்முறைப்படுத்துறது உதயநிதி கையில இருக்கு. துணை முதலமைச்சர் அவரும் எங்கேயுமே பேசல. கலெக்டர் முதல் சாதாரண விஓ வரைக்கும் அத்தனை பேருக்குமே இது எப்ப தொடங்கும்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. சரி, நண்பர்கள் எல்லாம் போயிட்டு சென்னையில பாத்தீங்கன்னா தாசில்தார் ஆபீஸ் போயிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களும் இதுதான் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கே தெரியல அப்படின்ட்டு. நீங்க வேணா இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க அப்படின்ட்டு 1100 மகளிர் உரிமை தொகைக்கான புகார் எண், அந்த நம்பர்ல கால் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களும் பண்ணி பேசியிருக்காங்க. சரி, நம்மளும் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1100 கால் பண்ணேன். நான் பேசினதோ அந்த ஆடியோ இப்ப பிளே பண்றேன், அதை கொஞ்சம் கேளுங்க. வணக்கம், முதலமைச்சர் அமைச்சர் கஷ்டங்களுக்கு வரலாம். சார் வணக்கம், நான் ஜேர்னலிஸ்ட். புதுசா அப்ளை பண்றேன். புதுசா அப்ளை பண்ணுமா? எந்த மாவட்டம் நீங்க? சென்னை தான். சென்னையில எங்க சார்? சாலிகிராமம். சாலிகிராமம். வெயிட் பண்ணுங்க சார், இந்த மந்த் எப்போ உங்களுக்கு முகாம் போடலாம், சரிங்களா? டேட் எதுவும் கரெக்டா அப்டேட் கொடுக்கல எங்களுக்கு. வெறும் முகாம் போடுவாங்க இந்த மந்த் எப்போ போடலாம் உங்களுக்கு. அதுல அப்ளை பண்ணுங்க. அப்படியே இந்த மந்த் ஃபுல்லா வெயிட் பண்ணி உங்களுக்கு இல்லைன்னா நீங்க ஒன்னு இ-சேவையில போயிட்டு அப்ளை பண்ணுங்க, இல்ல கலெக்டர் ஆபீஸ்லயும் மனு கொடுக்கலாம், இல்ல எங்களுக்கும் கால் பண்ணி மனு கொடுங்க, சரிங்களா? இல்ல இந்த ஜூன் 4 அறிவிச்சது, அதுக்கப்புறம் அதுவும் அந்த டேட்ல இருந்து இந்த மந்த் ஃபுல்லா சார் உங்களுக்கு வெயிட் பண்ணி பாருங்க, போனா போடலாம் உங்களுக்கு முகாம். கேட்டீங்களா? இந்த மாதிரிதான் கால் சென்டர் ஊழியர்கள் பேசிட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை மீண்டும் செயல்படுத்தப்படுமா இல்லையா? எப்படியும் 2026 தேர்தலுக்கு இவங்க தேர்தல் அறிக்கையில மகளிர் உரிமை தொகை 2500 அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க. அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வர வேண்டி இருக்குல்ல, எப்பதான் துவங்குறீங்கன்னு சொல்லணும்ல. மக்கள் எவ்வளவு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இந்த கோபம் 10 மாசம் தான் இருக்கு தேர்தல்ல, அதுல எதிரொலிக்கும். நீங்க பாத்துக்கிறீங்க.